இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க. நீங்கள் படுத்துகிற ஒவ்வொரு கருத்தும் தான் எனக்கு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பொண்ணு ஏ மஞ்சுச்சல ஐயோ அபி சே ஐயோ இப்ப என்ன பண்ண இந்தா எந்தி ஏய் எந்தி எந்தி நீ எந்திக்கிறன்னு நான் பாட்டுக்கு போட்டு போயிடலாம் பாத்துக்க ஒழுங்கா எந்திரிச்சிரு இப்படி கூப்பிடலாம் ஏ சிவில் இன்ஜினியர் எந்தி என்ன உசுரோட இருக்காரா இல்லையா தம்பி கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அவருக்கு என்ன நினைப்பானுங்க நான் சரியில்லைன்னா அவனுங்களும் சரியில்லாம போயிடுவானுங்க பொண்ணுங்க சகவாசமே வேண்டாம் இவ எக்கேடு நட்டு போறான் இருட்டு வேற செய்த எனக்கு என்ன நான் போறேன் இந்த உன் ஃபைலு நான் போறேன் கடைசி ஒரு எழுப்பி பார்ப்போம் என்ன எந்தி என்ன எந்தி இங்க கரண்ட்லாம் வரும் எந்தி உன் வீட்டுக்கு போ எந்தி எனக்கு முடியாது நான் போறேன் உயிர் இருக்கா இல்லையான்னு தெரியலையே ஒருவேளை நம்ம கத்துனதுல அதிர்ச்சியில ஆட்டுக்கு வந்திருக்குமோ கொஞ்சம் பலமா தான் கத்திட்டனோ கொஞ்சம் குறைச்சு கத்திருக்கலாமோ ஏன் புசுக்குன்னு இப்படி விடுவான்னு எனக்கு என்ன தெரியும் இதே கத்துல நான் இசைக்கிட்ட கத்திருக்கேன் பையன் உள்ள அசராம எனக்கு ஏறெடுத்து பார்க்கும் அப்படின்னு நினைச்சிட்டேனே ஏ மஞ்சள் ஏன் எந்தி என் பொண்ணு எந்தி அடைச்சே என்னடா இது எனக்கு வந்த சோதனை என் தம்பிய கூட போயிருக்கலாமா என்ன இந்த பாரு இங்க பாரு என்ன கரண்ட்லாம் வரப்போகுது என்ன இல்ல எனக்கு இதுக்கு மேல நிக்க முடியாது நான் கிளம்புறேன் தூக்கி அடிச்ச எலும்பு கூட மிஞ்ச தொலைச்சவன் தொலைச்சு எங்க வந்து பார்த்துட்டு இருக்க இந்த பொண்ணை இப்படியே போட்டுட்டு போனா இது இறையாக்கிருமே இப்ப என்ன பண்ண நேரம் வேற கடந்து போய்கிட்டு இருக்க இப்ப என்ன பண்ணு தெரியலையே சரி வேற வழி இல்ல தொடையிறது பொண்ணுங்க நாளே பெருப்பா இருந்தது இப்படி தூக்குதல கச்சிட்டாங்க ஒரே பதட்டமா இருக்குது என்ன நெஞ்சலாம் டப்பு டப்பு அடிக்குது இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல தம்பிகளுக்கு தெரிஞ்சா இதை என்ன நினைப்பானுங்க என் மரியாதையா போயிருவேன் எனக்கு எவ்வளவு நினைக்க மாட்டானுங்க சின்ன பசங்க அவங்களையும் பொண்ணு வாசனை இல்லாம வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் என்னன்னா அடச்சே உனதா என் பொண்ணு எதுன்னு சொல்லிட்டு இருக்கல நேரம் வேற கொண்டு போச்சு அப்படியே போட்டுட்டு போலான்னு பார்த்தா இடமும் தெரியல அந்த பாவம் இருக்கு என் குடும்பத்துக்கு என்ன சுகமா இருக்க என்ன பாட்டு தூங்கிட்டு இருக்கா எந்தி நீ சுகமா தூங்கிருக்கிறது உங்க வீடு இல்ல என் மடி மலை எந்தி எங்க படுக்க வைக்க சரி அதுல போடும் ஐயோ என் கை ஐயோ இவன் நோட்டியும் போட முடியலையே கையை விடு ஐயோ கை மாட்டிக்கிட்ட என்ன என் கை மாட்டி இருக்குது எந்த ஐயோ எடுக்க முடியலையே சேலை வேற கையில மாட்டுது சரி கேவலம் கை எடுக்கணும் நான் எடுத்தா சேலை வரும் நீ என்ன இவன் தூங்குதாலாம் மயக்கத்துல இருக்காளா மூச்செல்லாம் ஒரு சத்தம் கேக்குது இங்க பாரு என்னத்த சொல்ல கையை எடுக்கணும் கையை டக்குன்னு ஊருகலான்னு பார்த்தா வாட்சி மோதிரம் உடம்புல கீச்சிரும் சரியான வெயிட்டான பாட்டி என்ன வெயிட்டா இருக்கா எப்பா என் கை போச்சு எம்மா தாயே என்ன ஹைட்டு வெயிட்டுமா இருக்கா ஆனா ஒரு கத்துக்கு இப்படி மயங்கி போய் கிடக்கா
இன்னும் அரை மணி நேரம் என் கை பிடிந்தது என் கை மறுத்து போயிடும். அம்மா ஏய் சொல்லிட்டு இருக்கல எங்கே கைய இருக்கான்னு பார்த்தா வந்து அப்படிக்கிட்டா என்ன என்ன உடனே சொல்றேன் என்ன ஏ ஏ ஷாபா ஏபா சரி முதல்ல இந்த இடத்துக்கு நவலனுப்பா கிங்ஸனுக்கு ஃபோன் அடிச்சு உடனே வர சொல்லணும் சரி இல்ல இவன் என்ன சோதிக்க நினைக்கிறேன் ஏய் என்னடு ஏ மனுஷல ஏய் என் பொண்ணு என்ன இப்படி கொண்டு அப்படி கிடக்கா ஓ இவன் வீடு நினைச்சு தூங்கிட்டு இருக்காளோ அப்படி நான் என்ன இப்படி அப்படி தூங்குதா இங்க பாரு ஏண்டி இவன் எங்க இருக்காருன்னு தெரியலையே ஏய் அப்பா இப்பதான் அங்கேயிருந்து தூக்கி போட்டுங்க வந்து இப்படி அப்பனா என்னைக்கிறது நல்லது எப்பா எப்பா முடியல ஏமா என்ன தள்ளு நான் எங்க இருக்கேன்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அப்பா கண்ணை முழிச்சிய எங்கே யாரு ஏன் சொல்ல முடியல ஆமா இது உங்க அப்பா வீட்டு ஹோட்டல் பாரு அப்பா ஏம்மா எதான் வெயிட் இருப்பா மரியாதை என்னங்க சொல்லிட்ட? யார் வீட்ல இருக்கு நீங்க இருக்கீங்க? அடைச்சே என்ன கத்துக்கத்துதா உன்னை கரடிக்கு இறையாக்கி போட்டுட்டு வந்திருக்கணும் தூக்கி கொண்டு உள்ள போட்டேன் பாரு அப்பா என் கையை போச்சுனே அப்பா ஏமா ஏமா ஹைட்ரோட் மாதிரி இருக்கா ஆளுவல்ல ஒரு கத்துக்க மயக்க போட்டு வந்துட்டா என்ன உன் உருவத்துக்கும் உன் சவுண்டுக்கும் சம்பந்தமே இல்ல கரடிக்கு இறையாக்கி இருக்கணும் உள்ள போய் கொண்டு போட்டேன் பாரு நீ ஏன் கத்த மாட்ட இங்க பாரு மறுபடியும் மயக்கம் போட்டு வந்து தொலைச்சிட என்னால முடியல எப்பா என்ன வெயிட்டு என் கை உள்ள மாட்டிருக்கு அது கூட தெரியாம தூங்கிட்டு நடக்க ஏதாவது பண்ணிருப்பாரா? சந்தேகமா போடுற சந்தேகம் அதான் கரடிக்கு எதை வைக்கணும் கரடி உள்ள தூக்கிட்டு போயிருக்கும் அறிவில்லை இந்த மாதிரி இடத்துல வந்திருக்க மண்டியில் அறிவில்லை உனக்கு சிவிலிங்க முடிச்சுட்டா சின்ன சின்னதுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்கா நான் வீட்டுக்கு போகணும் சார். என்னை எப்படியாவது வீட்டுல கொண்டு விட்டுருங்க சார். எனக்கு பயமா இருக்கு சார். எங்க அம்மா தேடிட்டு இருப்பாங்க சார். என்னால உன்னை கூட்டு போக முடியாது எனக்கு அது பிடிச்ச செய்யாது இப்ப மணி எத்தனை இருக்கும்? அது எத்தனை இருந்தா என்ன இனி நீயே தான் போகணும் என்னால கூட்டு போக முடியாது கிளம்பி ஐயோ எனக்கு பயமா இருக்கு. அதுக்கு ஐயோ கத்தாதீங்க சார். எனக்கு யாராவது கத்தினாலே நெஞ்சு படபடக்கும். நல்லா இருக்குது மரியாதை ஓடி சொல்லிட்டேன் சார் கத்தாம பேசுங்க சார். எனக்கு கத்துனா ஒரு மாதிரி படபடப்பா வர சார். ஏன் உங்ககிட்ட யாருமே கத்த மாட்டாங்க எனக்கு ஏதாவது ஆம்பளைங்க கத்துனா மயக்கம் வந்துடும் சார். கிளம்பு கிளம்பு கிளம்புறேன் சார். கத்தாதீங்க. அம்மா இங்க இன்றி முடிஞ்சிட்டோ? ரொம்ப முக்கியம் மரியாதை ஹோட்டலே கிடையாது இங்க பாரு இது வேற மாதிரி இடம் லூசு மாதிரி வந்து தொலைஞ்சிருக்க போ வீட்டுக்கு வேற மாதிரி இடம்னா? ரொம்ப விளக்கம் முக்கியம் பாரு மோசமான இடம் சொல்றல போ வீட்டுக்கு வந்துருக்க பாரு வேலை கிட்ட இடம் கிளம்பே உங்க வீட்டுல இந்த ஆம்பளை பசங்க தட்டுவார் கொட்டுவார்லாம் கிடையாது உங்க அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் என்ன இப்படி பேசுறீங்க? பொம்பளை பிள்ளை இந்த மாதிரி இடத்துக்கு அனுப்பிவிட்டா என்ன பண்ணிட்டு இருக்கா வீட்டுல செத்து போயிட்டாரு. சரி சரி எது அதான் பெத்தவர் இல்லைன்னு தெரியுதுல இந்த மாதிரி இடத்துக்கு வரலாமா வேலை கிடைக்காதான்னு நினைச்சு வந்தேன். உங்க அப்பா சுத்த சொன்ன சேர்த்து வைக்கல சேர்த்து வச்சிருந்தாரு. எல்லாரும் புடுங்கிட்டு போயிட்டாங்க அவர் செத்த உடனே.
சரி சரி கிளம்பு. படிச்ச பிள்ளை தானே, ஒரு இடத்துக்கு இன்டர்வியூ வரும்போது அந்த இடம் எப்படி விசாரிக்க மாட்டேன். ஒரு இடத்துக்கு வரக்கு முன்னாடி யோசித்து வா. நீ நினைக்கிறடா இது இல்ல. என்ன சொல்றீங்க? நீ சீக்கிரம் கிளம்பு. போ போ. என் ஃபைலே அதுலதான் இருக்கு. சீக்கிரம் போ. சரி சார். கூட போந்தானே ஒண்ணும் இல்ல. நானும் என் தங்கச்சி எங்க அம்மா தான். ஓ அம்மா. அம்மாக்கு வெளி உலகம் தெரியாது சார். ஓ சரி சரி சீக்கிரம் கிளம்பு போ. சார் பயம் கிடையாது அதை பத்தி எனக்கு தெரியாது. நீ கிளம்பு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். சார். எனக்கு போறதுக்கு பயமா இருக்கு சார். கொஞ்சம் வெளியில போய் பழகு. இப்படி பயந்துகிட்டே இருந்தா எப்படியாவது போக்கு வெளியே போய் போ. இல்ல சார், வெளியில ஒரே இருட்டா இருக்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். சார் என்ன அந்த வெளிச்சம் வரைக்கும் மாதிரி கொண்டு விடுங்க சார். சும்மா சும்மா டென்ஷன் படுத்திட்டு இருக்காரு. கிளம்பு. சார் நிஜமாவே எனக்கு இருட்டுனா ரொம்ப பயம் சார். சார் இருட்டை பார்த்து பயப்படுவேன் சார். எனக்கு இருட்டு ரொம்ப பயமா இருக்கு சார். அந்த வெளிச்சம் வரைக்கும் மாதிரி கொண்டு விடுங்க சார். கோத்த கலப்பாம பயிரு. சரி சரி சரி. சரி இரு, தம்பியை வர சொல்றேன். என்ன போன் போக மாட்டேங்குது. அடைச்ச இங்க நெட்வொர்க்கே இல்ல போடுது. ஒரு நேரத்துக்கு யாருக்கும் போன் கூட போக மாட்டேங்குது. இது கார்டு உனக்கு தெரியாது. சார் நீங்களே வாங்க சார். இங்க பாரு, எனக்கு பொம்பளைங்களை பார்த்தா கோவம் எரிச்சலும் பத்திக்கிட்டு வரும். போயிரு போதும். ஏற்கனவே பட்டு வரைக்கும் போதும். கிளம்பு. என்ன எனக்கு எவ்வளவு பண்ணுது. கிளம்பு. என்னாச்சு சார் உங்களுக்கு? ஏன் உங்க கை காலம் ஆடுது? ஒண்ணுல நீங்க பா சார் உங்களுக்கு ஏதாவது பண்ணுதா சார்? எதனால சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது பண்ணுதா? எப்படி வேர்த்துக்கிட்டு வருது உங்களுக்கு? இந்த போன்ல கேன்சல்னு நம்பர் இருக்கும். அதுக்கு போன் பண்ணு. ஐயா இவருக்கு என்னமோ பண்ணுது. இருங்க நான் கால் பண்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஐயா போன் போக மாட்டேங்குது சார். எங்கேதான் இருக்கு சார்? சரி நான் கிளம்புறேன். நீ எப்படியாவது போயிரு. இல்லைன்னா உனக்கு லாக் பண்ணிக்கிட்டு என் தம்பி வர சொல்றேன். நான் இனி போகது இருக்கட்டும். உங்களுக்கு என்னமோ பண்ணுது. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா சார்? ஒண்ணு இல்ல, நீ உள்ளோட லாக் பண்ணிட்டு இரு. நான் கிளம்புறேன். ஐயா இதை மயக்கம் போட்டுட்டாரு. இவருக்கே ஒரு மாதிரி கை கால்லாம் வலிக்குது சார். சார் ஐயா இவருக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியலையே சார். சார் 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 உனக்கு என்ன பண்ணுது? ஐயா என்ன இப்படி வேத்துக்கிட்டு வருது அவருக்கு? இருங்க சார், சட்டையெல்லாம் கலத்தி விடுறேன். ஐயா ஐயோ என்ன ஃபேன் வேற இல்லையே. சார் சார் நான் இப்ப என்ன பண்ண? இங்க பாரு, இங்க நிக்கிற பின்னாடி அவனுக்கும் உனக்கும் இன்னைக்கு கல்யாணம். யாரை கேட்டு முடிவு பண்ணினீங்க? நாங்க எவ்வளையும் கேட்கணும் அவசியம் இல்ல. அப்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதிகமா பேசுன கண்ட துண்டமாக்கி பூமிக்கு ஓரமாக்கிடுவா. அதுதான் உங்களுக்கு கை வந்த கலையாச்சே. இருங்க, சான் மாமாக்கு நீங்க துரோகம் பண்ணு மட்டும் தெரிஞ்சது உங்களுக்கெல்லாம் அவன் சவக்குள் தோண்டிடுவாரு. அதுக்கு அவசியமே இல்ல. இப்ப இல்ல, எப்பவுமே தெரியாது. நீ என்ன நின்னு பாத்துட்டு இருக்க? ஓ அவ கூட போய் குடும்பம் நடத்து. என்ன வார்த்தை பேசுறீங்க? நான் கவின் பொண்டாட்டி. இந்த உடலும் சரி உள்ளமும் சரி அவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான். வாழ்ந்தா அவன் கூட, செத்தாலும் கவின் பொண்டாட்டி தான் சாவே. இந்த டைலாக்லாம் ஒன்னும் செல்லுபடி ஆகாது. இங்க நீங்க தப்பிக்க முடியாது. இன்னைக்கு நீ இவன் கூட வாழ போறது உறுதி. நீ இவன் கூட வாழ்ந்த பத்து அந்த கவின் பையன் நாட்டுக்கிட்டு சாகணும். நீ தானே சாகணும். எங்களை இவ்வளவு பரியாசம் பண்ணி அனுப்புனா இவன் கூட வாழத பார்த்து அவன் தானே சாகணும். டேய் இவன் கூட போய் குடும்பம் நடத்தலாம் போடா. நீங்கெல்லாம் ஒரு குடும்பம். டேய் என் பக்கத்துல எல்லாம் வந்தீங்க கொண்ட துண்டமாக்கிடுவேன்டா. நீ என்னதான் கத்தி கூப்பாடு போட்டாலும் சரி, இங்க வந்து எந்த பயிலும் உன்னை காப்பாத்த முடியாது. இங்க பாரு, நீ எப்ப கவினை காதலிக்கின்றது அப்பமே அந்த நாய்க்கு ஏரியாக்குன்னு தான் நினைச்சேன். ஆனா அப்படிலாம் செஞ்சு அந்த குடும்பத்தை பழி வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் கண்ணு முன்னாடியே நீ இவன் கூட வாழ்ந்து இவனுக்கு குழந்தை பத்துட்டு இவன் கூட அலையணும். இவன் புள்ளைய தூக்கி சமக்கணும்.
அத பார்த்து பார்த்து தான் ஆம்பளை இல்லைன்னா அவன் அழுது சாகணும். காதலிச்சவளை கூட கைப்பிடிக்க முடியலன்னா அவன் தினம் தினம் வெந்து சாகணும். தனக்கு சொந்தமானது இன்னொருத்தன் கையில இருக்குன்னு பார்த்து பார்த்து அவன் மேலேயே அவனுக்கு சந்தேகம் வரணும். அதுதான் நாங்க அவனுக்கு கொடுக்கிற தண்டனை. அவனுக்கு சொந்தமான ஒன்ன இன்னொருத்தங்கையில தூக்கி கொடுக்க போறோம். அதுக்கப்புறம் அவன் மீசி முறுக்கி விட்டுட்டாலே வா. ரொம்ப துள்ளனல்ல பாரு, உன்னை மடியில தூக்கி கொஞ்சிட்டு இருந்தானே. இனி பார்த்து பார்த்து சாவான் நீ இவன் மடியில இருக்கிறத பார்த்து. அது ஒரு காலமும் நடக்காது. அவனுக்கு சொந்தமானதை எவனும் தொட முடியாது. நான் உசுரோட இருந்தாதானடா இப்படிலாம் பண்ணுவீங்க. அப்படியே உசுர மாச்சுவே நினைச்சாலும் விட்டுருவ நினைச்சியா? அப்பெல்லாம் உன்னை சாக விட மாட்டேன். அந்த கவினை உசுரோட சாகடிக்கணும். அதுக்கு நீ எங்களுக்கு தேவை. இல்லன்னா ஒன்னே நேரத்துக்கு நாங்க குடி தோண்டி புதைச்சிருக்க மாட்டோம். நீ இவன் கூட வாழணுண்டி. இவன் கூட வாழ்ந்து குடும்ப குட்டியோட இருக்கத அவன் பார்க்கணுண்டி. இவன் இப்படிதான் கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருப்பா. போய் கொடுமை நடத்து. கவினுக்கு மட்டும் தெரிஞ்சது நீங்க எவனுமே உசுரோட இருக்க முடியாது. அவன் விடிஞ்சு எந்திக்கும் போதே நீ இவன் கொண்டாட்டியா இருப்ப. அப்படியே துடி துடிச்சு போவான். அது போதும் எங்களுக்கு. விடியும் போது நீ இவன் பொண்டாட்டியா தாண்டி இருக்கணும். இவன் பொண்டாட்டியா தாண்டி நீ இருக்கணும். போடி இவளே, நான் ஏற்கனவே கவின் பொண்டாட்டி தாண்டி. யோ, என்னையா பாத்துக்கிட்டு இருக்க? அவளை அப்படி கொண்டு துண்டமாக்கியா? இவளை கண்ணு நமக்கு நமக்கு என்ன பெரிய சீமமா? ஆஹா, இவன் கூட தினம் தினம் வாழ்ந்து சாகணும். இவெல்லாம் உடனே சாகக்கூடாது. தினம் தினம் சாகணும். என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? போட. அத உனக்கு அள்ளி கொடுத்திருக்காம போட. நீ எதிர்பார்த்ததெல்லாம் கிடைச்சிருக்கு. போய் வாழு போ. அது தாண்டி அந்த கிங்ஸின் குடும்பத்துக்கு நாங்க கொடுக்கிற தண்டனை. அண்ணன் தம்பி 4 பேர் எண்ணாட்டம் போட்டானுங்க. இது வேற ஆரம்பம் தான். இன்னும் போத்துக்கிட்டே மூத்தவனை பைத்தியமாக்கணும். இப்ப கடைக்குட்டிய கிறுக்கனாக்குறோம். மீதி இருக்க 2 பேர் தானே, அவங்கள என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். யாண்டா பைத்தியா? அவர் ஆம்பளை சிங்கண்டா. செத்தாலும் சிங்கண்டா. செத்த ஒண்ணு சிங்க ஒண்ணும் காக்கா ஆகாது. நிறைய ஆக முடியாது. சிங்கம் என்னைக்குமே சிங்கண்டா. ஜான் மாமா இப்பல்ல எப்பவுமே சிங்கண்டா. அவனுக்கு இப்பல்ல எப்பவுமே பொண்ணுங்களை பார்த்தா ஆகாது. அவன் எந்த பொண்ணு கூடயும் வாழ முடியாது. சத்தியமா தான் சொல்றா. அவனால இனி எந்த பொண்ணு கூடயும் வாழ முடியாது. அவன் எந்த பொம்பளை கூடயும் வாழ முடியாது. எவ்வளவு நேரம் நீ அங்க என்னன்னு பாக்குறேன். அப்படியே அழகு பொம்மை அங்க நிக்கிறதுக்கு இங்க வந்து நிக்கலாம். எதுக்கு அங்க போய் நின்னுக்கிட்டு? இங்க தள்ளி வா பாப்போம். அப்படி சொல்லக்கூடாது. இங்க வா. நான் அப்படிதான் சொல்லுவேன். பேசுறத பாரு, அப்படிதான் சொல்லுவேன். பொம்மை ஏன்டி இப்படி எனக்கு தண்டனை கொடுக்குற? அப்படியே கொஞ்சம் போல இருக்குது. ஆனா பாரு, நான் கிட்ட வந்தா அப்படியே சுத்தி சுத்தி ஓட வச்சு டயர்ட் ஆக்கிடுத. நான் அப்படிதான் டயர்ட் ஆக்குவேன். வேண்டாம், ஓடாது. கட்டில முட்டு விட்டு அடிச்சிடும். இங்க வா பாப்போம். என்கிட்ட வா. வரமாட்டேன். அம்மா பேசுற அழக பாரு. வரமாட்டேன். அதை என்கிட்ட வந்து சொல்ல. அத்தான் கிட்ட வாமா. அத்தாலாம் ஒண்ணு இல்ல. சரி, அத்தான் இல்ல, கிட்ட வா. அத்தா மாட்டேன்னு சொன்னல. நீ இப்படி பேசும்போதுதான் உன்னை விடவே கூடாதுன்னு எனக்கு தோணுது. தாண்டி செல்லுல என் பொப்பு குட்டி இல்ல, செல்ல குட்டி இல்ல, அங்க வந்து நின்னு பேச முடியாது. சும்மா டயர்ட் ஆகிட்டா. எப்பாடு பெரும்பாடா இருக்கும் முழுக்க. ஆனா பேசியே டயர்டா வாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். என்ன பேசியே டயர்ட் ஆக்கிட்ட பத்தியா? முடியாது. இவ்வளவு தெளிவா இருக்கா பாரு. என்ன பத்த பாவமா இல்ல? இல்ல. ஆண்டி செல்லோ, அப்படி சொல்ல கூடாதுமா. நான் இப்பெல்லாம் தாங்குவேன்னு நினைச்சு கூட பாக்கல தெரியுமா? இது வேலைக்கு ஆகாது. புட்டிச்ச வண்டிதான். பாரு, பேட்டால பாரு, பாத்துட்டே. நான் ஓடிடுவேனே. என்கிட்ட தப்பிச்சிட பாரு. இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையா கூட முடிவு பண்ணிட்டேன்டி. எனக்கு நீயா நானா இதை ஜெயிக்கணும் பார்க்கணும். நான் தான் ஜெயிப்பேன். பார்க்கலாம்டி. பார்க்கலாம்.
நீ ஏன் நான் பார்க்கலாம். பார்க்கலாம். வேண்டாம் வேண்டாம், வீம்புக்குனே ஜெயிக்க நினைப்பா. வேண்டாமா, நீனே ஜெயிச்சதாவே இருக்கட்டும். இந்த போட்டியே வேண்டாம். ஒரே ஒரு வாட்டி பக்கத்துல நின்னுட்டு ஒரே ஒரு பார்வை, வேற எதுவும் வேண்டாண்டி. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தானே தெரியும். இதுக்கப்புறம் வேலைக்காகாது. மொயில பேட்டரி வேண்டியதான். மொயக்குட்டி, ஏன் மொசக்குட்டி யாரு? பக்கத்துல நிக்கிறியாரு? நாதா? அப்போ நீதான் மொசக்குட்டி. நான் இசை. லீதாதா. அப்படியா? ஆமா. லீதாதா? ஆமா. லீதாதா? ஆமா. சரி பாத்தலாம், லீதாதாக்கு பலன் அதிகமா இல்ல இந்த செம்புலிங்கத்துக்கு பலன் அதிகமானு பாத்தலாம். நோ, பலத்தெல்லாம் பார்க்க கூடாது. நோ, இவன் நேக்க பேசுறா. இல்ல, இப்பவும் பலன் தான் ரொம்ப முக்கியமான போட்டி. பலத்தை பாத்துடலாமா? பலன் வேண்டாம் சரியா? பேச்சுவார்த்தை இருக்கட்டும். பேசுன நீ ஜெயிச்சிருவிய, பலத்தை தண்டி காட்டணும். பலத்தை கட்டின நீங்க ஜெயிச்சிருவீங்களே. ஜெயிச்சிருவில்ல? ஆமா. அப்போ அதான் எனக்கு வேணும். இப்போ பல போட்டி, நீயா நானும் பலன் போட்டி. ஓகே, யார புடிச்சு இந்த கட்டில தள்ளுதாங்கன்னு தான் போட்டி. வேண்டாம், இந்த போட்டி வேண்டாம், நல்லாவே இல்ல. பரவாயில்ல, நல்லா இல்லாட்டாலும் இன்னைக்கு இதுதான் போட்டி. நோ, இந்த போட்டி வேண்டாம். இல்ல, இன்னைக்கு இதுதான் போட்டி. ஆகா, இது நல்ல போட்டியா இருந்திருக்க. இதையே தினமும் ஃபாலோ பண்ணிட வேண்டியதான். இன்னைக்கு பலன் போட்டி, யார் இங்க தள்ளுதாங்கன்னு பத்துலமா. நீ என்ன தள்ளினாலும் நான் உன்னை தள்ளினாலும் லாபம் எனக்கு தான். போட்டிக்கு ரெடியா? வேண்டாம். அப்படி சொல்லக்கூடாதுமா. அப்படிதான் சொல்லுவேன். அப்படி சொல்லக்கூடாது. ஓகே, அண்ணன் வீட்டுல இல்லையே. எங்க? தெரியல, ஷாப்புக்கு போறேன்னு சொல்லிட்டு போனேன், வரல. தேடாம இருக்கீங்க? டேவிட்டும் ராபர்ட்டும் கூட இருக்கானுங்க. இல்லையே, ராபர்ட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்ன வெளியில தான் பார்த்தேன். என்ன சொல்ற? அப்படிலாம் இருக்காத. சத்தியமா உண்மை. பையன் உள்ள என் வீட்டு இருந்து தப்பிக்க இருக்கா கதை விடுது. ஆமாமா, டேவிட் வெளில தான் நிக்கா. எனக்கு நான் சீரியஸா தான் சொல்றேன். ராபர்ட்டையும் டேவிட் இங்க தான் பார்த்தேன். எப்படிலாம் தப்பிக்கிறதுக்கு பிளான் போடுறா? ஆமாமா, 2 பேரும் இங்க தான் நிக்காங்க. போட்டி ரெடி. வேண்டாம். பரவாயில்ல, போட்டி ஆரம்பிக்கலாமா? வேண்டாம் சொல்லிட்டேன். என்னடி சோதனை தினம் வாலிப வேதனை தனிமையில் வெல்கதி வெல்லடி சங்கதி சொல்லடி வாணி இரவாணி என்னங்க? என்ன? ஒரு பார்வையிலே கண்ணதாட்டியதாம் ஒரு காவியம். சின்ன சின்ன உடல்களும் சின்ன சின்ன உடல்களும் நிழல் போல வந்து வந்து போகும். உலர்ந்து உலர்ந்து புத்து பந்து தொடர்ந்து தலைமட்டும் காய்வின்றி வாழும் இது வாதங்கள் நாட்டு செல்ல. போட்டி ஆரம்பிக்கலாமா? போட்டி ஆரம்பிச்சலாமா? அப்படி கத்திட்டு வரா. சரி, இரு, நான் பாத்துறேன். நீ வெளில வராத. சரி, நான் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன். நீங்க போய் பாருங்க. சீக்கிரம் போங்க. நான் ட்ரெஸ் பார்த்துட்டு வரேன். நீங்க சீக்கிரம் போங்க. சரி சரி, பாத்துறேன். நான் பாத்துக்கிறேன். நீ வெளில வரேன். ஐயா, என் ட்ரெஸ் என்ன? எதுக்கு போட்டு? ஐயோ, அவளுக்கு என்ன பிரச்சனை தெரியல. என் ட்ரெஸ் என்ன இப்படி வந்திருக்கா? என்னடி என்னடி இது எப்படி வந்திருக்க? சரி, ரூமுக்குள்ள வா. இப்படி வழி வந்த? என்னடா? ஐயோ, ரூமுக்கு கூட்டு போட. ரூமுக்கு கூட்டு போட சீக்கிரம். சரிங்க. தாவிதே, உன்னை சில காரணங்களுக்கு அந்த விட்டு வச்சிருக்கேன். நீ ரொம்ப ஆடுதல, உன்னை எதுவும் பண்ண மாட்டேன்னு என் வீட்டு மருமகளை இந்த அலம்பரத்தை அனுப்பி வச்சிருக்க. என்னடா நீ எதுக்கு இன்னொன்னு உசுர விட்டுச்சிருக்க? எனக்கு புரியல. காரணம் இருக்குன்னு, இல்லைன்னா இன்னொன்னு விட்டுச்சிருப்பேனா? நம்ம வீட்டுக்கு வாழ வர வேண்டிய பொண்ணு, நம்ம வீட்டு மருமக என்ன கோலத்துல வந்துக்கா பார்த்தல? தம்பி பொண்டாட்டி நாமெல்லாம் போக்குற நன்மைக்கு ஆளைட்டோம். அவன் எவ்வளவு வேதனை பட்டிருப்பான். பொண்ணு தானே, நம்ம பொண்ணு தானே,
விடுங்க. டேய், கோவில் செத்தே போயிட்டான்டா. முடிய கட்டேன்னு சீக்கிரம் முடிய கட்டேன். விட்ட நானே போடுறேன். நீ ஏன்டா தடுத்துக்கிட்டு இருக்க? ஐயோ, எனக்கு காரணம் இருக்குன்னு, சில காரணம் இருக்குது, அதான் விட்டு வச்சிருக்கேன். டேய், அவன் எல்லாமே போய்கிட்டு இருக்கான்டா. வானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக அரையும் குறையும் ஓடி வந்திருக்கா நம்ம வீட்டு பொண்ணு. சரிண்ணே, நீ கவிதை வைப்பாரு. கவிதை நொந்து போயிடாம போனே. இல்ல, அவங்க 2 பேசி முடிக்கட்டும். அவன் என்ன நிலைமையில கண்ணு தெரியல. இது ட்ரெஸ் போட்டு விட்டுருப்பான். நீ போவாரு. ஏன் இப்படி வந்த? ஆபத்துன்னு முதல்ல சொல்லி வச்சிருந்தேன். அவங்க வேற மாதிரி பண்ணிட்டாங்க கவின். இந்த குழப்பில நான் பார்க்கணும். என்ன அப்படிதான் அடிச்சு விரட்டினாங்க. அதுலயும் பொண்டாட்டியா வரணுங்கக்காக தான் அப்படியும் வந்து என்னடி நடந்தது? உங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்ததுக்காக, நான் உன்னை பொண்டாட்டி சொல்லி மாடல இருந்ததுக்காக, நீ காலத்துக்கு கண்ணி சிந்தனும் இந்த குடும்பம் தலை குனினுங்கக்காக அவங்க ஒரு மாப்பிள்ளைய பார்த்து வச்சிருந்தாங்க. இந்த காலையில கூட நம்ம சண்டை போட்டாலே அவ கூட ஒருத்த வருவானே. எனக்கு தெரியலடி. எனக்கு அவ யாருன்னு தெரியாது. திடீர்னு தாலி கட்டி திடீர்னு சாந்தி முத்தம்மா. என்னடி சொல்ற? ஆமா, அதுக்கு தான் அவளை ஏற்பாடு பண்ணினாங்க. வெடிற பொழுது நான் உனக்கு சொந்தமானவள இருக்க கூடாதுங்கக்காக அப்படி பண்ணினாங்க. தாலி கட்ட வந்தாங்க அரங்குறை ட்ரெஸ்ஸோட. எனக்கு வேற வழி தெரியல. அவன் கட்ட தாலி என் கழுத்துல ஏறிடக்கூடாதுன்னு தான் எனக்கு வேற வழி தெரியல. செத்தாலும் பொண்டாட்டி சாகணும் தான் அப்படி வந்து. கையாடல இல்ல கவி. அண்ணா, அண்ணா, பொறுமையாரு. ரொம்ப நாள் இல்ல, சீக்கிரம் கதையை முடிச்சவன். முடியல, முடியல. அவன் நம்ம வீட்டு பொண்ணுல பாத்துக்கலாம். ஏண்டா இவன் வந்த கோலத்தை பார்த்துட்டேன்னு வட்டி முதல்ல திருப்பி கொடுப்பான்டா அந்த செம்புலிங்க. எங்க அசிங்கப்பட்டு நினைச்சானா அங்கேயும் உனக்கு இவனுக்கு நான் கரெக்டா பண்ணி வைக்கிறேன். அது சரிண்ணே. இனி இவன் எப்படி இங்கதான் இருப்பா? ஓப்பன்ட்டே இந்த வீட்டுல நம்ம வீட்டு மருமகளா என் வீட்டு மருமகளா இந்த வீட்டுல இருப்பா. எப்படின்னு அண்ணே சொல்றல நம்பு. அவன் யாரு? தெரியல மாமா, அவ புதுசா தான் வந்திருக்கா. யாரு? தெரியல, பேரு என்னமோ சொன்னல. அவா சரி, நான் பாத்துக்கிறேன். கவி முதல்ல தூங்க வை. சரிங்கண்ணே. நடந்தது நடந்து போச்சு, அதை நினைக்காத. அவ ஓ மனைவி தானே, என் நட்டு தானே. அவளை என்ன நிலைமையை ஏத்துக்கல. ஏத்துக்க வேணும். அவளை இனி காயப்படுத்திடாத. அதை இவங்க பத்தி பேச வேண்டாம். இந்த நிலைமையில உன்னை நம்பிதான் வந்திருக்கா. சரிங்கண்ணா, இனி 2 பேரும் அதை மறந்துருங்க. சரியா? இதுக்கப்புறம் இதை பத்தி பேசி அவளை வேதனைப்படுத்தாத. இப்போ வேதனை ஒண்ணு விட அவளுக்கு தான் அதிகமா இருக்கும். கணவன் முன்னாடி நிக்க வேண்டியதை அதை வார்த்தையில விவரிக்க முடியாது. வேண்டாம், அந்த வழி அவளுக்கு நீ கொடுத்துறாத. சத்தியமா கொடுக்க மாட்டேன்னு. அவ உசுரோட ஓர் எச்சல வந்தா பாரு, அதை நினைச்சு சந்தோஷப்படு. இப்பவும் ஓர் எச்சல தான் வந்திருக்கா. அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்க. அவ ஓர் எச்சல வரணும் தான் இவ்வளவு போராடி வந்திருக்கா. அவ போராட்டத்தை நான் கடிச்சிடாத. இன்னைக்கு இல்ல, எப்பவுமே இதை பத்தி யாரும் இந்த வீட்டுல பேசக்கூடாது. அப்புறம் இவ செஞ்ச தியாகத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். உன் பொண்டாட்டியா வாழும் தானே வந்திருக்கா. நடந்ததே கெட்ட கனவை நினைச்சு மறந்துருங்க. சரிடா, அதனால தூங்க வை. சரிங்கண்ணா. ஏய், உனக்கு கஷ்டமா இருக்கா கவி? நீ பாக்க. இதுக்கப்புறம் அதை பத்தி நீ எதுவும் பேசக்கூடாது. என் மனைவியா இருக்கவங்களுக்காக இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிட்டு ஓடி வந்திருக்க. அது தியாகம் எப்பவுமே நீ பொண்டாட்டிதான். கவி என் பொண்டாட்டி நீ. அது கிட்ட கண்ணு மறந்துரு. அது ஒண்ணு இல்ல. எனக்கு வெளி தோற்றம் முக்கியம் இல்ல, உன் முழு மனசுதான் எனக்கு வேணும். எனக்காக ஓடி வந்திருக்க பாரு, அந்த உள் மனசு எனக்கு போதுண்டே. நீ எப்படி வந்தாலும் நான் ஏத்துப்பேன். கவி என் பொண்டாட்டி நீ. சரி வா, தூங்க வா. ரொம்ப ஆசையா இருப்ப. வா.
தூங்கலவா? நீங்க உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன். வா, சரி வா, தூங்க வைக்கிறேன் வா. எங்க வீட்டுக்கு ரெண்டாவது மருமகளும் வந்தாச்சு. இனி பயப்படாத, அதான் இருக்கெல்லாம் பாத்துக்கிடுவான். டேய் கவின், சாப்பாடு ஏதாவது கொண்டுட்டு வரட்டா? வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். சரி, அவ கூடயே இரு. சரி. என்னடி இது? அத நம்ம வீட்டுக்கு வந்துட்டல, அப்புறம் எதுக்கு பயப்படுதா? இனி பயப்படாத. இப்போ எனக்கு அந்த பயம் இல்ல. சரி, அவங்க ஜான் மாமா பத்தி ஒரு விஷயத்த சொன்னாங்க. சாணனை பத்தியா? என்ன? மாமா மாமா அண்ணே? பொம்பளைங்க என்ன மாமா கோபப்படுவார்ல? ஆமா. மாமாக்கு கோபம் மட்டும் இல்ல, ஃபிக்ஸ் வருமா? என்னடி சொல்ற? குளிரு, நடுக்கம் எல்லாம் வருமா? ஏன் ஹார்ட் அட்டாக் கூட வருமா? என்னடி சொல்ற? ஆமாடா, அவ சொல்றது உண்மைதான். அண்ணன் கிட்ட எந்த பொண்ணு நிக்க கூடாது. என்னன்னு சொல்ற? இங்க பாரு, இசை ஏன் மனைவினோ இவ ஓ மனைவினோ அண்ணனுக்கு இப்ப எப்பவுமே தெரியக்கூடாது. என்னன்னு சொல்ற? அவன் உசுறு போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்ல, உசுறு போறதுக்கு 99% வாய்ப்பு இருக்குது. அண்ணா, என்னன்னு சொல்ற? ஆமா, அது உண்மைதானே. மாமா வீழ்த்திட்டா உங்களெல்லாம் வீழ்த்தது ரொம்ப ஸ்லோ பண்ணுதா. அன்னைக்கு கொல்ல ஆரம்பிக்கும் போதே அவங்க மாமாக்கு அதை செலுத்திருக்காங்க. புரியல, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமா, அன்னைக்கு மாமா சந்தோஷமா தான் இருந்திருக்காரு. இசைய கூட கூப்பிட்டுக்கிட்டு தான் போயிருக்காரு. அவரை கண்ணை மூடும்போதே கடைசி அவர் பக்கத்துல அன்பாவும் ஆதலாவும் இருந்தது இசை மட்டும்தான். அதனாலதான் இந்த நிலைமையில அவளை மட்டும் அவரால் வெறுக்க முடியல. உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? இல்ல, இருக்காது. ஏன்னா அதே விஷத்தை தான் அவளுக்கு கொடுத்திருக்காங்க. என்ன சொல்ற? அன்னைக்கு இவளையும் ஜான் மாமா ஒண்ணு போலதான் சாகடிச்சிருக்காங்க. அந்த நிலைமையில இவளை காப்பாத்தி விட்டுட்டு தான் மாமா அந்த நிலைமைக்கு ஆளாயிருக்காரு. அன்னைக்கு இசையும் ஜான் மாமா நிலைமைக்கு தான் ஆளாக வேண்டியவா. ஆனா யாரோ காப்பாத்திருக்காங்க. அதனாலதான் இசையும் தப்பிச்சிருக்கா. கடைசி ஜான் மாமா யார் கையிலயோ இவளை ஒப்படைச்சிருக்காங்க. என்னன்னு சொல்ற? எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லையா? இருக்காது, ஒன்னு ஒருத்தங்க கையில ஒப்படைச்சிருக்காரு மாமா. அதனால மாமாக்கு உன் மேல கொல்ல பாசம். அவரை தான் மறிக்க போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட உன்னை காப்பாத்திட்டு நீ நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் உசுரை விடுறதுக்கே துணிஞ்சிருக்காரு. அது வரைக்கும் அந்த உசுரை எப்படியாவது பிடிச்சு வைக்கணும்னு அவர் பட்ட பாடு. அதனாலதான் அவருக்கு பொண்ணுனாலே ஒரு அதிர்ச்சி ஆகி போச்சுது. எப்படியாவது உன்னை காப்பாத்தணுங்க தான் அவர் என்னமா இருந்திருக்கு. ஆனா எனக்கு இது எதுவுமே ஞாபகம் இல்லையே. இருக்காது, மெமரி லாஸ். அதுதான் மாமாக்கு கொடுத்துருக்காங்க. அதனாலதான் மாமாக்கு நிறைய விஷயங்கள் தெரியல. நீனும் நல்லா யோசித்து பாரு. ஒரு வாரம் ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அது உனக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லை. அன்னைக்கு உனக்கு பக்க பலமா இருந்து உன்னை எதுவுமே தெரியாம பாத்துக்கிட்டது உன் அக்கா தான். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு அவங்க என்ன பழியாக்க போறேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உள்ள ஒரு ஆள் வந்திருக்காரு. நீங்க மெயினான எதிரி எங்க அப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, அவர் வெறும் கைகொலி மட்டும்தான். என்னடி சொல்ற? எங்க அப்பா வெறும் கைகொலி மட்டும்தான். இதுக்கு பின்னாடி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்கதான் எல்லாத்துக்கும் காரணம். இப்ப புரியுதா நான் ஏன் தாவிதை விட்டு வச்சிருக்கேன்னு? எனக்கு தெரியும்டா, அவன் ஒரு வெத்து விட்டுனே கையாளுன்னு எனக்கு தெரியும். அவனை ஆட்டி படைக்கிறவன் யாருன்னு எனக்கு தெரியணும். அதுக்காக தான் அவனை உசுரோட விட்டுருக்கேன். மெயின் ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு இவனை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். இவனை போட்டுக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்ல. இவனை ஆட்டி படைக்கிறது யாரு? இவன் மட்டும் இல்ல, இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் யாரு என்னன்னு கண்டுபிடிக்கதாண்டா இவ அப்பனை விட்டு வச்சிருக்கேன்.